ஹாய் everyone. நம்ம சேனலில் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸோட டுட்டோரியல் வீடியோஸ் மேக் பண்ணி அது ஒரு பிளேலிஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். அதோட இன்ட்ரொடக்ஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரொடக்ஷனில் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரீ ரெக்யூர்மெண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வேணும். அதுவும் இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த ESP32 அப்படின்ற இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா? எதனால நம்ம இந்த ESP32 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளில் ஒரு லோ காஸ்ட்டில் நமக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம இந்த ESP32 அப்படின்ற இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றின ஒரு இதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதோட மைக்ரோ கண்ட்ரோலரோட டீட்டெயில்ஸு, IO பின்ஸோட டீட்டெயில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து 1000 ருபீஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ESP32ன்ற இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு IOT பேஸ்டு ஒரு அப்ளிகேஷன் வேணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த Blynk IOT அப்படின்ற இந்த ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ எதனால இந்த Blynk IOT அப்ளிகேஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியாக ஒரு பிகினர் லெவலில் நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக இந்த Blynk IOT அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நமக்கு நிறையா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது என்னென்னா லேர்னிங் பர்பஸில் Blynk IOT அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், லேர்னிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால நமக்கு Blynk IOT அப்படின்ற இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இதை வச்சே நமக்கு IOT பேஸ்டான எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸுமே நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த Blynk IOT அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீயான்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் காஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா? நமக்கு ஒரு நிறைய டிவைசஸ் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் IOT ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து இதுக்கு நமக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது Blynk IOT அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, ARDUINO IDE அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனு. அது வந்து நம்மளோட லேப்டாப் ஆர் பிசியில் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு வேணும். அதை வச்சு தான் இந்த ESP32 அப்படின்ற இந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரை நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நமக்கு ஒரு ARDUINO IDE அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஓகேங்களா? அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதுலாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு மைக்ரோ USB கேபிள். இது எதுக்காகனா இந்த ESP32வை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஒரு பேசிக்காக IOT ப்ராஜெக்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு சிம்பிளாக ஒரு IOT ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஒரு லேப்டாப் ஆர் பிசியில் வந்து ஒரு ARDUINO IDEன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும். ஹார்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ESP32 இருக்கணும். அப்புறம் ஒரு USB கேபிள், அப்புறம் Blynk IOTன்ற ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? இதுதான் பேசிக். ஓகேங்களா? இதுக்கு இல்லாமல் இன்னும் நிறைய காம்போனன்ட்ஸ் தேவைப்படும். பட் அது எப்போ அப்படின்னா, நம்ம புதுசாக நம்ம எதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்கு தேவையான சென்சாரு, அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகேங்களா? நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான சென்சார்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே போகுமே தவிர, பேசிக்காக வந்து இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலே போதும். நமக்கு சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இந்த ESP32லேயே பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக LED லைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த LED லைட்டை தான் நம்ம இந்த Blynk IOT அப்படின்ற இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பேசிக். இதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து சின்ன சின்னதாக ஒரு சர்வோ மோட்டர் கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சென்சார்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த சென்சார்ஸில் இருக்க டேட்டாவை எப்படி இந்த Blynk IOTன்ற அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வர்றது, அதே மாதிரி இங்கே இருக்க ஒரு Blynk IOT அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி இங்கேருந்து அங்கே ESP32க்கு கொண்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் ஒரு சிம்பிளான இன்ட்ரொடக்ஷனு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 250 வீடியோஸ்க்கு மேலேயே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் ரெஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி சப்போஸ் வந்து நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் வந்து நான் என்னால் கண்டிப்பாக நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு வீடியோவே கண்டிப்பாக எடுத்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்ற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் ஏ குட் டைம். தேங்க்யூ.
எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.